தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நான் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. வட மாநிலத்தில் இருந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டதுன்னு ஆட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பார்க்கணும்னா, அவர் பேசினார் இல்லைங்களா, அதை அவரோட குரல்லையே ரெக்கார்டிங் யாருன்னா பண்ணி பெரிய ஸ்பீக்கரில் எடுத்துன்னு போய் தாவேக்கா தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இல்லை தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு, அவங்க காதுலலாம் நல்லா கேட்குற மாதிரி அதை போட்டு காட்டணும். அது இன்னும் 2 ஸ்பீக்கர் எடுத்து போய் கவர்னர் அலுவலகத்தில் வைக்கணும், அர்லேக்கர் அவர்கள். அது மொழியாக்கம் பண்ணி காட்டணும். முடிஞ்சால் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் எல்லாம் வரப்போதில்ல, அங்கே கூட ஸ்பீக்கரில் போடணும். ஏன்னா அவர் ஒரு அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு குறை சொல்லி அரசியல் பண்ணணுன்றது அவருக்கு தேவையில்லாத விஷயம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் அவர் பேச போகிறோன்னு அவர் ஆதரவு தெரிவித்தார் பாருங்க, அப்போ கூட தெரிஞ்சிருக்காது. இல்லை குறிப்பாக இது ஐயா வீரபாண்டி பேசின அந்த பேச்சை ஐயா காதர் மொய்தீன் இருக்கார் பாருங்க, அவருக்கு ஒரு 4 ஸ்பீக்கர் வைக்கணும். ஏன்னா அவர் நேற்று இன்று நாளைன்னு வேறு எதாவது சொல்லிட்டு கடந்து போவார். அதனால் நல்லா சுற்றி சோப்பாலாம் வாங்கி வச்சு சோப்பா மேலே காது கிட்ட ஊன்னு கூவுற அளவுக்கு காதில் வச்சு கேட்கணும். வைகோ சாருக்கும் இந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு அனுப்பணும், ஆனால் திருமாவளவனுக்கு அனுப்பணும். என்னென்னா குதிரை பேர அரசியல் பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இன்றைக்கி அவர் ஐயா பேசியிருக்காரு. நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். என்னென்னா அதில் அவர் சொல்கிற அந்த வரி ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தை காப்பாற்றணும். எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, யார் எதிரில் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. இது மக்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நீங்கள் மாற்றுவீங்கன்னா அதை இந்த கம்யூனிஸ்டால் ஏற்றுக்க முடியாதுன்றது அதோட சாராம்சம். அப்போ அவங்களுக்கு அந்த கொள்கை ஈரம், அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஜனநாயக கோட்பாடு மீது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே நிறைய பேர் விஜய் சாரோட சேர்ந்து சாங்கெல்லாம் வைப்பு பண்ணின்னு இருக்கிறாங்க. அது இப்போ நம்ம சொல்ல வேண்டியது. ஒருத்தர் போனார், சவுப்பு துட்டு எடுத்துகிட்டு போனார், மகேந்திரன் சொல்லிட்டு, தாவேகளை போய் சேர்ந்தார். ஆனால் எந்த விதத்தில் கம்யூனிஸ்ட் தலைவரை ஏற்றுக்கிறதா தெரியல. பட் இது ஒரு நல்ல ஒரு அரசியல் முன் எடுத்துக்காட்டு. ஒரு அரசியல் தலைவர்னா பார்க்கும்போது இவர் என்ன கருத்து சொல்ல போகிறாரு, இவர் என்ன ஒரு நியாயத்தை பேச போகிறார், இவர் என்ன ஜனநாயகவாதின்னு நமக்கு தோணும். இவங்களெல்லாம் பார்த்தாவே என்ன சொல்கிறது, எல்லாம் பெரும் பணக்காரர், எல்லாரும் விரும்பி போனதா தான் பெரும்பாலும் சொல்றாங்க. பனையூர்ல கூட்டமும் இது, அதுவே குதிரை பேரம் பெரும்பாலும் யாரு பெரும்பாலும் சொல்றாங்க. இல்ல, பனையூர்ல கூட்ட குமியறத நம்ம பார்க்கணும். தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்க சொல்றாங்க, தொலைஞ்சு போனது என் பொருள் அப்படின்னு டிடிவி தினகரன் கத்துறாரு, புலம்புறாரு. அதெல்லாம் உங்க காதுல கேட்காதா? அவர் போய் நிக்கிறாரு சார், என்ன தமிழ்நாட்டை காப்பாத்த. அதாவது அப்படி போய் நின்னாதான் அதுக்கு பேர் ஆயாராம் காயாராம். அப்படியெல்லாம் போய் நிக்க கூடாது தம்பி. உனக்கு எந்த கட்சியில் நின்று ஜெயிச்சோ அந்த கட்சியில் மூடிக்கிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் தீர்ப்புலாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆளாளுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணி இந்த டிமிக்கி குத்தி எஸ்கேப் ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் 10வது அட்டவணையில் ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையே கொண்டு வரப்பட்டது. இந்த வார்த்தை ஏதோ புதுசாக இன்றைக்கி கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி மலிவான மட்டமான அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு சில எம்எல்ஏக்கள் கூடு விட்டு கூடு பாயிறாங்க, வேறு கட்சியில் போனாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இப்போ இதில் என்னன்னா ப்ரூவ் பண்ணணும் இது குதிரை பேரம் தான் அப்படின்னு. அது ஒண்டி தான் பாக்கி. அது கூட எவிடன்ஸ் கண்ணெதிரில் இருக்குது. காமராஜ் கையெழுத்து போடுறாரு இருட்டில் காரில் உட்காந்து. என்ன அந்த வீடியோ எப்படிங்க தாவேக்கா கிட்ட வந்துச்சு? நீங்கள் யார், தொப்புள் கொடி சொந்தமா? இல்லை நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா குக்கருக்கு? இல்லை நீங்கள் குக்கருக்கு நட்பு பாராட்டி நின்னீங்களா? கூட்டணியில் இருந்துச்சு அவங்க கூட குக்கரு. அப்புறம் குக்கர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கடிதம் எப்படி வந்துச்சு அந்த கட்சி தலைமைக்கு இல்லாமல்? அதேமாதிரி அதிமுக கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த கட்சி இப்போ ஐஓஎம்எல் காதர் மொய்தீன் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே 2 எம்எல்ஏ ஆதரவு. விசிகா தலைவர் திருமாவளவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே 2 எம்எல்ஏ ஆதரவு. வன்னியரசு அமைச்சர் ஆனார். அதே மாதிரி சிபிஐ கிட்ட லெட்ரு வாங்கினீங்களா, சிபிஎம் கிட்ட லெட்ரு வாங்கினீங்களா? அதே மாதிரி ஒரு லெட்ரு ஏன் அமமுக கிட்ட வாங்கலை? ஏன் வாங்கலை? அதே மாதிரி ஒரு லெட்ரு ஏன் அதிமுக கிட்டேருந்து வாங்கலை? வாங்கிட்டு 25 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் பிரச்சனை இல்லை. ஏன் வாங்கலை? ஏன்னா கொல்லப்புறமா திருட்டுத்தனமா ஆதரவு வேணும். இதானே? இதை ஒருத்தர் பேசியிருக்கிறார் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர், நியாயமானவர், நாணயத்துக்கு சொந்தக்காரர். உங்களுக்கெல்லாம் பாராட்ட மனசு இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வைகோ சார்
பா என்ன மாதிரியான ஆளுங்க வடிவேல் சார் சொல்ல என்ன ஆளு பா அப்படின்னு அந்த கவசம் ஆயிட்டார் சார் இப்போ. பாதுகாப்பு கவசம் போர்வாள் கேடயம் அப்புறமா வந்து செவுரு என்ன வேணா சொல்லிக்கோங்க. எனக்கு நான் ஐயா வைகோ தாவேகாவை சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்துக்கிட்டு ஆட்சி மாற்றம். இப்போ அண்ணாமலை வேற சொல்லிக்கிறார் ஆட்சி மாற்றம் உறுதின்னு. அதனால வந்து இப்போ இப்படிலாம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் தான் யாரு தாவேகாவை. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். இப்படி தலைவர்கள்லாம் குதிரை பேரம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல யார் தான் நடவடிக்கை எடுக்கணும், யார் தான் நடவடிக்கை எடுப்பா? எதுக்கு நாங்கள் இப்போ நடவடிக்கை எடுத்து ஜனநாயகம் நாசமாக போனால் எங்களுக்கு என்ன போச்சு? மக்கள் மீதோ ஜனநாயகத்தின் மீதோ இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றதெல்லாம் இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் எதுவும் மேலே இருக்கக்கூடிய கட்சி பாஜக உட்பட எதுவுமே தீவிரமாக காட்டுற மாதிரி தெரியல. பிஜேபி பிரச்சனையை சொல்லுவோம். இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஆக்ஷன் வச்சா பிஜேபி மற்ற மாநிலத்தில் பண்ணுது, அதுக்கு என்ன பேர்? பிஜேபி வந்து ஃபருக் அப்துல்லாவோ அவங்கவோ இதே மாதிரி குதிரை பேர பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் பதவி பிஜேபி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் எதனால் சிதைவை நோக்கி போயிட்டு இருக்குது? மம்தா பானர்ஜி விட்டு எதுக்கெல்லாம் விட்டு ஓடுறாங்க? 5 வருஷம் இல்லை, ஒரு சிலராக 15 வருஷமாக பதவியை அனுபவித்த தெருநாய்களை விட மோசமானவங்களாம் கட்சி விட்டு போகிறாங்க வெஸ்ட் பெங்காலில். என்ன கேடு உங்களுக்குலாம்? இன்னும் எப்பவுமே சம்பாதிச்சுக்கினே இருக்கணுமா? துட்டு திருடிக்கினே இருக்கணுமா? ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? மம்தா பானர்ஜி கூட இருந்து பழக்கம் பண்ணவங்க, கட்சி கூட இருந்தவங்கலாம் விட்டு ஓடுறாங்க சார். என்ன சார் இது? என்ன காரணம்? எதுக்கு மம்தா பானர்ஜி விட்டு இப்போ ஓடுறீங்க? மம்தா பானர்ஜி மூஞ்சி பிடிக்கலையா? இல்லை மம்தா பானர்ஜியோட வீரம் பிடிக்கலையா? இல்லை மம்தா பானர்ஜி கொலகாரி இல்லை ஊழல்வாதி அதனால எதனா திடீர்னு உங்களுக்கு நாணோதயம் வந்து போறீங்களா? என்ன காரணத்துக்காக போறீங்க? திரிணாமுல் காங்கிரஸ் விட்டு ஓடுறாங்க சரியா பிஜேபிக்கு. என்ன காரணத்துக்கு வர்றாங்க? அப்போ பிஜேபி அதை அங்கே பண்ணுது, தாவேகா இங்கே பண்ணுது. பெரிய வாஷிங் மிஷின், சின்ன வாஷிங் மிஷின். பெரிய வாஷிங் மிஷின் எப்படி சின்ன வாஷிங் மிஷினை பற்றி கேட்கும்? இது நாடு பூரா நடக்கிற அயோக்கியத்தனம், ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் நடக்குது. இதில் அண்ணன் திருமா சொல்கிறாரு, பாஜகவை வீழ்த்துவதற்கு தாவேகாவும் திமுகவும் சேரணுமா? எது? ஓர் அணியில். எதுக்கு? பெரிய வாஷிங் மிஷின் எதிர்க்கிறது, சின்ன வாஷிங் மிஷின் சேரணுமா கூட போய்? இதெல்லாம் ஒரு கருத்து, அரசியல் கருத்துன்னு சொல்கிறீங்களே இதை. அதாவது திமுக சேர்ந்துடக்கூடாது. ஆனால் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு தாவேகா திமுக விசிகா சேரலாம். சிம்பிள். விழுப்புரத்தில் ஓட்டு இல்லை, தாவேகாக்கும் இல்லை, விசிகாக்கும் இல்லை. கடலூரில் ஓட்டு இல்லை, அங்கே அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை எப்படி உடைக்கணும்? அப்போ திமுக விசிகா தாவேகா சேர்ந்துட்டா அங்கே அதிமுக உடைக்கலாமா? நமக்கு உண்டான விசிகா உண்டான அரசியல் பண்ணலாமா? அதுதான் அதனுடைய பார்வை. வாக்கு அரசியல் பார்த்தா அப்படி, தொலைநோக்கு அரசியல் பார்த்தா அது இன்னும் 40 சீட்டு திருப்பி ஜெயிக்கலாம். அதை வச்சு எதனா பதவி, இல்லை அதை வச்சு எதனா அமைச்சரவை பதவிக்காக வாலாட்டுகிறவனா நான் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசியிருப்பாரு. ரைட்டா? சரி, அப்போ பதவிக்காக அதெல்லாம் நான் பேசல, அவர் சொன்னதை வச்சு சொல்கிறோம். இப்போ வன்னியரசு எதுக்கு அமைச்சராக நீங்கள்? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி வெளியிலேருந்து கௌரவமாக ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல? யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. திமுக கனவுல கூட தாவேகாவோட சேராதுன்றது என்னோட புரிதல். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தாவேகா திமுகவை வந்து அதாவதுங்க குதிரை பேரம் இவங்க பண்ணிட்டு தாவேகாவுக்கு எம்எல்ஏவை இழுக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணின்னு அங்கே ஒரு மடைமாற்றம். கரூரில் இவங்க ஓடி வந்துட்டு திமுக தான் காரணம், கரூர் போலீஸ் தான் காரணம் அப்படின்னு ஒரு மடைமாற்றம். அப்போ மடைமாற்றம் உங்களுக்கு நல்லா வருது. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கிட்டு அமமுக எம்எல்ஏவை தூக்கிட்டு தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அது ஒரு மடைமாற்றம். சரி, டிடிவி தினகரனும் சரியில்லையா? ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அவர் உரிமை கொண்டாடலாம், ஏன்னா அவர் கட்சி. அதுவும் அவர் தலைமை சரியில்லையா? எவ்வளோ அழகாக, அதாவது உங்களுக்கு அந்த விளம்பர முகம் இருக்குது, வசீகரம் இருக்குன்றதுனால எவ்வளோ சுலபமாக அழகாக மடைமாற்றம் பண்ணுறீங்க. மடைமாற்ற அரசியல் சூப்பராக பண்ணுறாங்க. அதனால் வந்து அரசியல் ரீதியாக வந்து விமர்சனம் வந்து நாளுக்கு நாள் தாவேக அரசியல் ரீதியாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். மக்கள் அதனால் பலன் பெறுறாங்கன்னா இந்த ஆட்சி வந்து தொடரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, இங்கே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னா விஜய் எதிர்க்கிற பாஜக கூட அதுக்கு பாயிண்ட் கிடைச்சா கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் விஜய் சாரை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கலாகிடும். இப்போது அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு லைனில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த நேரத்தில் போய் அதை தொட முடியாது.
கரண்ட் இல்லாதப்ப தான் தொடரும். இப்போ வந்து விஜய் சார் வந்து சார், அதாவது விஜய் சார் நேசிக்கிறவங்க இல்லை விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்களோட மனநிலை தான் விஜய் சாரை காப்பாற்றுது. கரண்ட் இல்லை, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகி இப்போ டிவி போயிடுச்சு, இல்லை ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, வாஷிங் மிஷின் போயிடுச்சு, லேப்டாப் போயிடுச்சு, செல்ஃபோன் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் மின்சார பிரச்சனை இருக்குன்றதே நிறைய பேர் இன்னமும் உணராமல், இதே வேறு எதுனா கட்சியாக இருந்தால் என்னத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஓட்டு போட்டுட்டோம், நம்மளாம் எப்படி போய் பேசுறது? ஒன்று. இன்னும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கும். ஏன் திமுக பேரில் கரண்ட் போலையா? அதாவது விதந்தாவாத பேச்சு. இப்போ வயது அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி இருக்கும், அவங்களால அதை பிரித்து பார்க்க முடியும். இப்போ இந்த வாட்டி போட்டிருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இந்த மின்சாரமோ இல்லை இது ஒரு சில இதெல்லாம் சரியில்லை, இந்த ஊராட்சியோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளோ சரியில்லைன்னா அடுத்த தேர்தலில் அவங்க மாற்றி போடுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள், இந்த காலேஜ் பசங்க இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு தெரியாது. இப்போது உதாரணத்துக்கு வீட்டில் வந்து ஒரு டிவி வந்து எரிஞ்சு போச்சு, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஏறி போய் டிவி ஓடும்போது டிவி போயிடுச்சு. அந்த டிவியை யார், அந்த 19 வயசு வைப்பு பண்ணுற 21 வயசு பையன் டிவியை வாங்கி போட போகிறாப்பலையா, இல்லை அந்த குடும்பத்தை காப்பாற்றுற அந்த 40-45 வயசில் இருக்கிற அப்பா வாங்கி போடுவாரா? அப்போ இவருக்கு தான் வழி தெரியும். ஒரு வோல்டேஜுங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாங்கள் வந்து கன்சியூமர், எனக்கு வந்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் மாறி வருது, கரண்ட் இஷ்டத்துக்கு போது இஷ்டத்துக்கு வருது. என் வீட்டில் இருக்கிற லேப்டாப்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் பற்றிக்கின்னு போயிடுச்சுன்னா எவன் கொடுப்பான் எனக்கு தண்டம்? நான் தான் அதை போய் ரிப்பேர் பண்ணோம் இல்லை புதுசு மாற்றணும், அது எனக்கு தண்ட செலவு தானே. உனக்கு நிர்வாகம் சரியாக வர்றதுக்கு இல்லை திமுக பண்ண தப்புக்கு நாங்கள் வந்து தண்டத்தை அனுபவிக்கணுமா? இது யார் கேட்பா இந்த கேள்வி? இந்த கேள்வியெல்லாம் கேட்காம இருக்கிறதுக்கு தான் அந்த சாங்கை போட்டு வைப்பு பண்ணி மூளை செலவு. கரண்ட்டுன்றது ஒரு பேசிக்கு, ஒழுங்காக கொடுக்க முடியுதா? ஏன் இதுக்கு முன்னாடி மனசாட்சியோடு பேசணும். 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சா? ஏன் அப்போ இப்போ வண்டி வருது? அதுவும் நிறைய இடத்துல ஏகப்பட்ட பவர் ஃப்ளக்சுவேஷனு, ஒரு சிலத்தில் கரண்ட்டே இல்லை, போனால் வர்றதில்லை, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு சில இடத்துல வந்து சாலை, அதாவது ஏதோ ஒரு பெரியவர் சொன்னார், விஜயன் ஆட்சியில் ஊழலே இல்லை, அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டிங்களா? அப்புறம் ஒரு ஈபியில் வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி சொன்னாங்க, இது அந்த வீடியோ, அதாவது உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குதோ இல்லை உங்ககிட்ட என்ன வீடியோ காட்டுறாங்களோ அதே தான் பார்த்து நிற்கிறீங்க. மிச்சம் பப்ளிக்கோட பிரச்சனை, ஊரில் வந்து ஜனங்க வந்து ரோட்டில் போய் நிற்கிது, காவல்துறைக்கு தலைவலி. ஈபியில் கரண்ட்டு கொடுக்கல, ஈபி ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, உடனே ஃபோனு காவல்துறைக்கு போட்டுறாங்க. அவங்க வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கலைஞ்சி முக்கால் வரும்போது வரும், கரண்ட் வரும்போது வரும். காவல்துறைக்கு தலைவலி, ஜனங்களுக்கு தலைவலி. அப்போது சரியான நிர்வாக பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போகின்றனவாம். தங்களுடைய பலத்தை என்ன என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பாருங்க? வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்னன்னா நம்ம ஊரில் வந்து நல்ல கொள்கைக்கு வந்து பெரிய வரவேற்பு என்பது இல்லை. சினிமா மோகம், திரைக்கவர்ச்சி, வாக்கு அரசியல், அப்புறமா பண அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், அப்புறம் பிரச்சாரத்தில் பொய் பேசி திரியிறது, இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பட் கம்யூனிஸ்ட் கட்சி அநேகமாக திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், வேதாரண்யம், இந்த மாதிரி ஒரு சில பாக்கெட் இருக்குது, நாகப்பட்டினம், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல அவங்க கொஞ்சம் வாக்குகள் வாங்குவாங்க. அவங்க வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் அந்த தனியாக நிற்கலான்ற அந்த நெஞ்சு தைரியம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே பாராட்டலாம். மண்டியிடாத மானம் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காளிமுத்தையா பேசியிருப்பார். ஒரு அதிமுகவில் இருந்தபோது இப்போ பேசின பதிவு அது. மார்க்ஸ்னா மார்க்சிசம்னா மண்டியிடாத மானம் தான் அப்படின்றாங்க. அப்போது இந்த இடத்துல சமரசம் செய்ய வேணாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் நினைக்கிறாங்க. அதை வரவேற்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கூட்டணி என்பது இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற இல்லை வேறு ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் எதனா இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த இடத்துல நாங்களாம் நிற்கல, இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ் இருக்குது, நாங்கள் அங்கே வேட்பாளர் போடலை. நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வந்து சிபிஐ சிபிஎம்க்கு போகலாம், அதேமாதிரி சிபிஐ சிபிஎம் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். அப்போது தாவேக்கா செய்கிற இந்த குதிரை பேர் அரசியலோ இல்லை இந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியலை எதிர்த்து ஒரு சிலர் வந்து ஒரு அணியில் வரலாம். இல்லை ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து ஊழல் லஞ்சம் அதெல்லாம் பற்றி பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோட சேர்றது ஏற்புடையதாக இருக்காது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பி போய் திமுகவில் அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லை இவங்களும் போய் சேருவாங்களா எனக்கு தெரியல, அது எந்தளவுக்கு சரியாக வரும்னு தெரியல. அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக கூட சீட்டு கேட்டு வாங்கிக்கும் தாவேக்கா கிட்ட.
ப்ளீஸ் கட்சியை பலப்படுத்தணும், ப்ளீஸ் கொடுங்க, 4 மேயர் கொடுங்க, ஒரு 50 சேர்மன் கொடுங்க, டவுன் பஞ்சாயத்து போஸ்ட்டு கொடுங்க, யூனியன் முனிசிபல் சேர்மன் போஸ்ட் கொடுங்கலாம். அவங்க வந்து அவங்க சக்திக்கு மீறி வெக்கமே எல்லாம் நிறைய கேட்பாங்க. காங்கிரஸ் கட்சியோட பாரம்பரியம் அது. பட் மற்றபடி வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து பல முனை பூட்டி நடந்தால் தாவேக்காவுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஒரு வகையில் அது வந்து நல்லது. யாருக்கு நல்லதுன்னா ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லது. ஏன்னா நிறைய உள்ளாட்சி அமைப்புகளில் கவுன்சிலர் இருந்தாங்கன்னா அரசோட பேரை கெடுக்க போகிறதே அவங்க தான். மோர் த நம்பர் ஆஃப் கவுன்சிலர்ஸ், மோர் த நம்பர் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. அதனால் தாவேக்கா நிறைய வேட்பாளர்கள் போட்டு வெற்றி பெற்று இவர்களெல்லாம் கவுன்சிலர் ஆகி கட்டடம் கட்டுற இடத்துலையோ அங்கே போய் இங்கே போய் ஹோட்டலில் நிற்கிறது, அண்ணனுக்கு பிறந்த நாள் வைப்பு பண்ணணும் அப்படின்னு எதனா பண்ணுவாங்க. ஆனால் வந்து மக்களை பாதிக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்தால் தாவேக்கா ஆட்சி கலைந்து விடும்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லுகிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அது ஒரு 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 கிளியை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு வேடிக்கையான ஒரு விவாதம் தான். என்ன கேட்டால் இன்றைக்கி திமுக வந்து ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு அவங்க அந்த சிந்தனையோ அது மாதிரி பணம் போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்க. அது மீறி அப்படி பண்ணாலும் அது வேற ஏதாவது சிக்கல் வருமானது. அவங்களே எப்பயும் எலெக்ஷனுக்கு தயாரா இருங்க, 6 மாசத்துல எலெக்ஷன் வரும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அதை என்ன பார்க்குறேன்னா, அவங்க அந்த கட்சியில இருந்து எந்த எம்எல்ஏவும் போயிடக்கூடாதுன்றதுக்கு வேண்டி நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு பிளேல வந்து தாவேக்கா தான் இருக்கு. தாவேக்கா தான் மற்ற கட்சிகள்லேருந்து எம்எல்ஏ அளிக்குது, மற்ற கட்சிகளை டீஸ்டபிளைஸ் பண்ணிட்டு இருக்கு. திமுகவால் தாவேக்காவை தொட முடியுமா? இப்போ ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி மீது இப்போ இந்த அசோக் அவர்கள்லாம் போட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு அவங்க தான் குதிரை வேற அரசியல் இருக்காங்க. இது திருப்பி போனாங்கன்னா விஜய் சார் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த மாதிரி வரக்கூடிய குற்றங்களை உடனே விசாரிக்கும். ஆனால் விஜய் சார் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் இருக்குல்ல, தாவேக்கா மீது குதிரை பேர், அதை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அதனால் அட்வான்டேஜ் வந்து தாவேக்கா தான். அதனால் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற கருத்து என்பது ஒரு அரசியல் எதிர்ப்பு. அதை தாண்டி வந்து அந்த கட்சியிலேருந்து இனிமேல் யாரும் போகக்கூடாதுன்னு கூட அதை ட்ரை பண்ணலாம். அதை செய்ய வேண்டிய நேரத்திலே நீங்கள் செய்யலையே. ஒரு 10 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏவையோ பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடியே நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா தாவேக்கா 109 எம்எல்ஏ 108 எம்எல்ஏ எங்கே ரெசார்ட்டுக்கெல்லாம் இட்டு போகல. ஏன் இட்டு போகல? வா கழுகு சுற்றுச்சுன்னா கோழி குஞ்சுங்களுக்கு அடகாக்கிற மாதிரி பாதுகாக்கும், இல்லை கத்தும். அது கொடுக்குற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கத்தும். அந்த கோழி கத்துனவுடனே அந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் ரக்கையில் போய் நின்றுடும். அப்போ பருந்து மேலே சுற்றுது, காக்கா சுற்றுது, உன்னை தூக்கிடும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 107 எம்எல்ஏவும் ஜாலியாக தானே இருந்தீங்க, ஃப்ரீயாக. எந்த எம்எல்ஏவும் எங்கேயும் போய் வைக்கல. காங்கிரஸ் கட்சி கூட அந்த 5 எம்எல்ஏ எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பாக இருந்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் உங்கள் எம்எல்ஏ யாருமே முயற்சியே நடக்கலை. ஒருவேளை முயற்சி இருந்தால் அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களுமே ரெசார்ட் அரசியல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, யாரும் போயிடக்கூடாதுன்னு. ஏன் பண்ணலை? அதனால் லாஜிக்கலாக பார்க்கும்போது திமுக ஆட்சியை கவுக்கிறதுக்கோ இல்லை திமுக குதிரை பேரம் பண்ணுற அரசியல் வந்து விமர்சனமாக தான் நான் பார்க்கிறேனே தவிர்த்து அதற்கு ஆதாரங்களோ முகாந்திரங்களோ என் பார்வையிலே எனக்கு தெரியல ஒரு வழக்கறிஞரா. அதே அதிமுக பிளவுக்கோ இல்லை அமமுக எம்எல்ஏ ஆதரவு நிலைப்பாடு மாறுறதுக்கு தாவேக்கா நேர்முகமாகவே செஞ்சதுக்கு உண்டான தரவுகள் இருக்குது. கரூர் விஜயபாஸ்கர் தான் சொல்லிட்டாரு அப்ரோச் பண்ணாங்க. இப்போ கேட்டால் அப்ரோச் எல்லாம் பண்ணல, நானே தான் அப்ரோச் ஆகி போனேன்றாரு. எவ்வளோ பேர் யூட்டர்னு? காதர் மொய்தீன் யூட்டர்னு, விஜயபாஸ்கர் யூட்டர்னு, வைகோ இல்லை விஜய் சார் வந்து ராஜினாமா பண்ண சொல்ல நானாக தான். யாருன்னா எங்கன்னா தன்னோட சொந்த எம்எல்ஏகளை தானாக ராஜினாமா பண்ணுவாங்களா? எதுவும் காரணமே இல்லாமல் ஏன் பண்ணுறீங்க? அது காரணம் என்ன? இதுக்கெல்லாம் விடையே இல்லை. இதுதான் அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலங்களில் திமுக அதிமுக 2 பேரும் இணைந்த கரங்களாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது. கலைஞர் நியூஸ்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றிய செய்திகள்லாம் வருது, அவங்களும் இது மாதிரி போடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்ல போக்கு தாங்க. எதிரிக்கு எதிரி நண்பர்கள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. 2 பேருக்குமே தான் ஐயா அண்ணா தான் பேக் போனு. ஒன்று அண்ணாவோட கட்சி, இன்னொன்று அண்ணா பேரில் வந்த கட்சி. இப்போ அறிஞர் அண்ணா சொன்ன அந்த மாநில சுயாட்சியில் வந்துட்டு உங்களுக்கு மத்திய அரசெல்லாம் எதிர்க்கணும்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்குறாரு. என்னதான்ப்பா பண்ணுகிறேன் மேலே உட்காந்து அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு. அதாவது இன்னைக்கு காலத்தோட சூழ்நிலை இன்னைக்கு வந்து, ஏன்னா தாவேக்கா வந்து இன்னைக்கு அசுர பலத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குதிரை பேர அரசியலை வந்து ரொம்ப தாக்குதல் பயங்கரமா பண்ணுவாங்க. இதுல பாஜகவுக்கு ஒரு பின்னடைவோ, அதிமுகவை கொண்டு கால் ஊன்ற நினைத்த பாஜக அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே கால காலம் இல்லைங்க, இந்த இவங்க காலை ஊன்றது. தாமரை மலராது. வேணா தமிழிசையை திருப்பி நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டு மாநில தலைவராக போட்டிங்கன்னா அவங்க வேணால் ரிப்பீட் பண்ணுவாங்க, தாமரை மலரும்னு. தாமரை மலர்றதுக்கு உண்டான அரசியலோ விஷயங்களோ எதுவுமே இங்கே பண்ணுற மாதிரி தெரியல.
ஏங்க இப்போ பாஜக பாசிச பாஜக வந்துவிடும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல, இப்போ பாஜக என்ன பண்ணணும்? இப்போ இந்த குதிரை பேர அரசியல தட்டி கேள்வி கேட்கறதா கேட்குதா? கேட்காது. ஏன்னா அதுதான் அங்கே பண்ணிட்டு இருக்குது. அதனால வேற வழி. இப்போ இது மாதிரி பண்ணுறாப்புலப்பா தம்பி விஜய், எல்லா கட்சியிலேருந்தும் உருவுறாப்புல அப்படின்னும் போது சரி நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று அது கேட்டால் கரெக்டு தான். இந்த தப்பை பண்ணி தானே விஜய் அவர்களை மானிட்டர் பண்ணாம விட்டீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவங்க உள்ளே போட்டாங்க. அது கூட யாரோ ஒருத்தர் அரசியல் ரீதியாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, செத்தப்பாம்பு அடிச்சிட்டு இருந்த காலத்தில் அப்புறம் பார்த்தா கருணாகம் உள்ள போந்துச்சு. அந்த மாதிரி தான் திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக வர்சஸ் திமுகன்னு பார்த்துட்டு இருந்ததால் தாவேக்கா வந்து யாரும் மானிட்டர் பண்ணுறாங்க. தாவேக்கா என்ன பண்ண போதும், அது என்ன தாக்கன்றது பண்ணல. செங்கோட்டையன் அப்போ வந்து போனப்போவே வந்து அவரை வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கணும், இல்லை எதாவது பண்ணியிருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் ஓபிஎஸ் தூக்கி அதிமுக சைடில் போட்டிருக்கணும். அதிமுக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும். திமுக வந்து ஐயா வைத்திலிங்கமையும் இவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. யார்? ஐயா ஓபி பன்னீர்செல்வத்தையும். அதெல்லாம் வந்து அந்த 2 எம்எல்ஏ கிடைச்சாங்க. ஆனால் அதை தாண்டி எவ்வளவு கெட்ட பேர், ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சேர்த்துக்கிறது, அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். இப்போது சேர்ந்து ஏதோ இந்த கலைஞர் டிவிலேயே செய்திகள் போடுறாங்கன்னா அது காலத்தின் கட்டாயம். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.